இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோருக்கும் வீடு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை திராவிட மாடல் அரசு இந்த ஆண்டு செயல்படுத்தியுள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு 1,00,000 பேருக்கு மட்டுமே இந்த கலைஞர் கனவு இல்லம் வழங்கப்பட்டுள்ளது. 2025 2026ஆம் ஆண்டு ஃபுல்லாகவே வீடு இல்லாத அனைவருக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படும் என்று கூறப்பட்டது. இது சம்மந்தமாக தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையிலே கலைஞர் கனவு இல்லம் சொல்லிட்டு 2030ஆம் ஆண்டுக்குள் குடிசையில்லா தமிழ்நாடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 2024 2025ஆம் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீட்டுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 3,50,000 ரூபாய்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது சம்மந்தமாக செய்தித்தாளிலே அறிவிப்பு வெளியாகி உள்ளது. அதிலே கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் 1 லட்சம் பயனாளிகளுக்கு வீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு செய்யப்படும். விரைவில் கட்டுமானத்துக்கான உத்தரவு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கட்டுமான உத்தரவு வெளியாகி உள்ளது. அடுத்ததாக நாட்டிலேயே முதன்முறையாக ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் கலைஞர் 1975ஆம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து குடிசையில்லா மாநிலமாக மாற்றிட கடந்த 2010ஆம் ஆண்டு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 2024 2025ஆம் ஆண்டில் 1 லட்சம் பேருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தர பட்ஜெட்டில் 3,500 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கலைஞர் 2006 2011ஆம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்தபோது கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர குடிசை வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டது. இதில் 22,40,000 குடிசை வீடுகள் கண்டறியப்பட்டன. இதில் 3 லட்சம் நபர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டன. இதையடுத்து ஆட்சி காலத்தில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் முடக்கப்பட்டது. தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தி வருகிறது. குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க இன்னும் எவ்வளவு குடிசை வீடு உள்ளன என்பதை கண்டறிவதற்கு அனைத்து ஊராட்சிகளிலும் குடிசை வீடுகள் எண்ணிக்கை குறித்து கிராம நிர்வாக அலுவலர்கள், துணை PTO, ஊராட்சி செயலாளர்கள், சுகாதார ஊக்குநர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழுக்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டது. 360 சதுரடி பரப்பளவில் 3,50,000 மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளது. இந்நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பயனாளிகளுக்கு வீடு கட்டித்தரப்பட உள்ளது. மாவட்ட வாரியாக வீடுகள் ஒதுக்கீடு விவரம் பின்வருமாறு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ வீடுகள் வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் 511, திண்டுக்கல்லில் 3,588, கன்னியாகுமரியில் 1,435, கரூரில் 718, சிவகங்கையில் 667, தென்காசியில் 346, நீலகிரியில் 234, தேனியில் 363, தூத்துக்குடியில் 1,664, திருநெல்வேலியில் 509, திருப்பூரில் 1,313, விருதுநகரில் 675, பெரம்பலூரில் 2,017, ராணிப்பேட்டையில் 3,043, செங்கல்பட்டில் 4,000, கடலூரில் 3,500. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வீடுகள் இந்த 2024 2025ஆம் ஆண்டு கட்டித்தரப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அதோடைய எண்ணிக்கையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வீடு ஒதுக்கீடு செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பார்த்திங்கன்னா உங்களோட கிராம நிர்வாக அலுவலர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலே இந்த இலவச வீடு உங்களுக்கு வந்திருக்கானு சொல்லுவாங்க. வந்திருந்தால் உங்களுக்கான பணியாழையும் வழங்கப்படும். நீங்கள் வீடு கட்ட தொடங்கிய பின்பு உங்களுக்கான தவணை தொகையும் வழங்கப்படும். இதுதான் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் குறித்து இல்லைனா முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.